எறா தொக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் வானிலையில் எண்ணெய் விட்டுட்டு அப்புறம் கரம் மசாலா பொடி ஆட் பண்ணிவிட்டு அது காஞ்ச உடனே வெங்காயம் பச்சை மிளகா கீரி போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி இஞ்சி பூண்டு இந்த 3 தக்காளி இஞ்சி பூண்டு 3ஐயும் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கணும். தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விட்டுருங்க. தக்காளி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மசால் பொடி அது கொஞ்சம் மிளகு ஜீரகம் வத்தல் மட்டுமே தனியாக அரைச்ச மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதில் எறா போட்டு கொதிக்க வச்சுட்டு கடைசியில் மிளகு ஜீரகம் தூவிட்டு கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம்.